வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்குறதுக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாங்காடு லொக்கேஷனில் ஒரு 3 BHK இண்டிபெண்டன்ட் டியூப்ளெக்ஸ் வில்லா ஒன்று பார்க்க வந்திருக்கும். ஸோ பிராண்ட் நியூ வில்லா இது. இப்போ தான் உங்களுக்கு ஒர்க்ஸுக்கு நடந்துகிட்டே இருக்குது. 90% முடிஞ்சிடுச்சு. வுட் ஒர்க்ஸ் மட்டும் நம்மளுக்கு ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க, சவுத் வெஸ்ட் கார்னரு. சவுத் சைடு பார்த்திங்கன்னா 16 feet ரோடு, வெஸ்ட் சைடு 30 feet ரோடு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 30 feet ரோடு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்னர்லேருந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் சூப்பராக தெரியும். நல்லா கிராண்டான ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி. ஸோ வெஸ்ட் சைடு உங்களுக்கு 30 feet ரோடு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 30 feet ரோடு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 875 ஸ்கொயர் ஃபீட், 875 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. பில்டிங் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1800 ஸ்கொயர் ஃபீட். ஸோ கார் நல்லா ஏறக்கூடிய ஈஸியாக அழகாக உங்களுக்கு ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சில வீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் எலிவேட்டடாக கொடுத்துருப்பாங்க. கார் ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இது வந்து ரோட் லெவலிருந்து ஒரு 3 feet தான், ஈஸியாக அதில் கார் உள்ளே போயிடலாம். ஸோ 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு என்ட்ரன்ஸு, நார்த் ஃபேஸிங்கில் ஒரு என்ட்ரன்ஸு. ஸோ பொதுவாக பிளாட் வெஸ்ட் ஃபேஸிங்காக இருந்துச்சுன்னா நார்த்தில் என்ட்ரன்ஸ் கொடுப்பாங்க. பிளாட் சவுத் ஃபேஸிங்காக இருந்துச்சுன்னா ஈஸ்ட்டில் என்ட்ரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டு, அதனால் உங்களுக்கு நார்த்தில் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸு. ஒரு இனோவா நிறுத்த முடியுமான்னு தெரியல, அதாவது செடான் தாராளமாக நிறுத்தலாம். ஸோ உங்களுக்கு கிரில் கேட் பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து எலிவேஷன் உங்களுக்கு ரஃப் டெக்ஸ்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ரஃப் டெக்ஸ்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ரோட் லெவலிருந்து ஒரு 4 feet நல்லா மேலே இருக்குது. உள்ளே என்ட்ரானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலு, கிச்சன் கம் டைனிங் ஏரியா. ஸோ நல்ல பெரிய ஹாலுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலு, கிச்சனு, டைனிங் ஏரியா. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமு, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு பெட்ரூம் கொடுக்கல. ஸோ பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். படிக்கட்டு ஏறி தான் பெட்ரூம்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே வந்து உங்களுக்கு கிச்சன் கம் டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பெரிய கிச்சனு, ஓப்பன் கிச்சனு. ஸோ ஹாலோ டைனிங்கு உங்களுக்கு ஹாலோ கிச்சன் உங்களுக்கு வேணால் நீங்கள் தனித்தனியாக ஒரு பார்ட்டிஷன் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு பார்ட்டிஷன் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். வுட்டில் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போரூர் டு பூந்தமல்லி வரும்போது உங்களுக்கு குமணஞ்சாவடி லெஃப்ட் கட் ஆகும். மாங்காடு வரதுக்கு குமணஞ்சாவடி சிக்னல் லெஃப்ட் கட் ஆகும். ஸோ அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 kilometer டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து உங்களுக்கு ஃபேமஸான ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா ரிஷ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரிஷி வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு CBSE ஸ்கூல் தான். ஸோ இதுதான் இந்த 2 ஸ்கூல் தான் இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலு, CBSE ஸ்கூலுங்க இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் வந்து உங்களுக்கு முத்துக்குமரன் டென்டல் காலேஜ் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு 2 பெட்ரூமும் ஒரு லாஞ்ச் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரோட் ஃபேஸிங் பால்கனி அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூம் உங்களுக்கு. இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியோட மாஸ்டர் பெட்ரூம். ஸோ ரோட் ஃபேஸிங் பால்கனி. ஸோ இந்த மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 500 meters தான். ஸோ இப்படியே நீங்கள் டேரெக்டாக இந்த மாங்காடு கோயிலேருந்து டேரெக்டாக போனீங்கன்னா குன்றத்தூர் நீங்கள் கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. இந்த ரோடு மாங்காடு குன்றத்தூர் ரோடு தான் இந்த ரோட் பேரே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ வுட் ஒர்க்ஸ்லாம் பில்டர் ஒன்றும் பண்ணலை. ஸோ ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி வுட் ஒர்க்ஸ் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு CMD அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ லோன் போகிறவங்க தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லோன் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் இருக்குது. 80 feet போர் போட்டிருக்காங்க. அந்த உங்களுக்கு கார்பரேஷன் வாட்டர் உங்களுக்கு டேரெக்டாக சம்பிளே வந்துடும். சிட்டியில் மெட்ரோ வாட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வில்லேஜ் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்பரேஷன் வாட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாங்காடு லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் கனெக்ஷன் இன்னும் வரல. ஸோ ட்ரைனேஜ் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போரூர் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐயப்பந்தாங்கல்ல இப்போ தான் சில ஏரியாஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் தான் இங்கெல்லாம் வரணும். நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 yearsல ட்ரைனேஜ் கனெக்ஷன் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் வந்துடும். ஸோ இப்போதைக்கு செப்டிக் டேங்க் போட்டிருக்காங்க. சம்பு தனியாக இருக்குது, உங்களுக்கு செப்டிக் டேங்க் தனியாக இருக்குது, ஓவர் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடோட 3rd பெட்ரூம். இதில் இந்தியன் டாய்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ 3 பெட்ரூம் இருக்குது. 3 பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது லான்ச் ஏரியா. இதுலேயும் உங்களுக்கு ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்து ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி, ஒரு எஸ்டீம்டு கம்பெனி வந்து இங்கே ஒரு பெரிய லேஅவுட் கேரட் கம்யூனிட்டி மாதிரி ஒன்று போட்டுருக்காங்க பிளாட்ஸு. ஸோ அந்த பிளாட்டோட மினிமம் ப்ரைஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ண கோட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,250 per square feet. மாங்காடு லொக்கேஷனில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 8,250 ரூபாய். இந்த ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் ஒரு 1/2 kilometer டிஸ்டன்ஸ். நீங்கள் வரும்போது சைட் விசிட் பண்ணும்போது நாங்களே கூட அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ மாங்காடு லொக்கேஷனில் ஒரு 5 years முன்னாடி, அந்த கொரோனாக்கெலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு உங்களுக்கு 2,000 ரூபாய், 1,500 ரூபாய் அப்படி விற்றுட்டு இருந்த பிளாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மினிமம் 6,000 ரூபாய், மேக்ஸிமம் 8,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குங்க. அந்த லேஅவுட்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இன்னும் மாங்காடு லொக்கேஷனில் இன்னும் அதிகமாக ஒரு மெட்ரோ வச்சு தான் இங்கே 4 நாள் விலை ஏறிட்டே இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா பில்டர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 1.45 crores. ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது. ஸோ லேண்ட் 875 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டிங் வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட்டு.
சவுத் வெஸ்ட் கார்னர் பிளாட்டுங்க. ஒரு சைடு 30 ஃபீட் ரோடு, இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு 16 ஃபீட் ரோடு. ஸோ நல்ல ஒரு எலிவேஷன், நல்ல கிராண்டான எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. 3 BHK டியூப்ளெக்ஸ் வில்லா. ஸோ சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் டெவலப்மெண்ட்டு. ஸோ இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மேலே வேணாலும் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ரூமை யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே ஒரு லெவல் இருக்குது, டெரஸ் லெவல் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெரஸில் உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சென்னை ஃபுல்லாக நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாருக்கா ப்ராப்பர்ட்டி விற்கணுன்னாலோ யாருக்கா ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னாலோ ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.